ஒரு பெண்ணின் வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்கும்போது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அவள் உள்ளத்தில் நடக்கிற போராட்டங்கள், அவள் சுமக்கிற பொறுப்புகள், அவள் அமைதியாக சுமக்கிற வலிகள், இவையெல்லாம் அவளை ஒரு தனித்துவமான மனிதராக உருவாக்குகிறது. அந்த வாழ்க்கையில ஞானம் சேர்ந்தால் அந்த பெண் சாதாரணமல்ல, ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறாள். ஒரு ஞானமுள்ள பெண் என்றால் அவள் எல்லாம் சரியாக தெரிந்தவள் அல்ல, அவள் எல்லாம் சரியாக செய்கிறவளும் அல்ல. ஆனால் அவள் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருப்பவள். அவள் வாழ்க்கையை அவள் உணர்ச்சிகளால் நடத்தி கொள்ளவில்லை, அவள் உள்ளத்தில் இருக்கும் தேவனுடைய வழி நடத்தலால் நடத்துகிறாள். அவள் நாளை எப்படி இருக்கும் என்று தெரியாமல் இருந்தாலும் இன்றைக்கு அவள் எடுத்து வைக்கிற முடிவுகள் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அவள் வாழ்க்கையில் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவள் மனசு தேவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அதுதான் அவளின் ஞானத்தின் அடிப்படை. அவள் பேசும் வார்த்தைகள் மிக முக்கியமானவை. அவள் ஒரே ஒரு வார்த்தையால் ஒருவரின் மனதை உயர்த்த முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு வார்த்தையால் காயப்படுத்தவும் முடியும் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அதனால்தான் அவள் பேசுவதற்கு முன் யோசிக்கிறாள். கோபம் வந்தாலும் உடனே பதில் சொல்ல மாட்டாள், அமைதியாக இருப்பாள். சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து பேசுவாள். அவள் வார்த்தைகள் கத்தி போல இருக்காது, மருந்து போல இருக்கும். அவள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாததில்லை. சில நேரங்களில் அவள் தனியாக அழுவாள், யாருக்கும் தெரியாமல் மனசு உடைந்து போகும். ஆனாலும் அவள் வெளியே வந்து சிரிப்பாள். ஏன் தெரியுமா? அவள் தன் வலியை விட பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று தெரியும். அந்த நம்பிக்கை அவளை உடையாமல் காப்பாற்றுகிறது. ஒரு ஞானமுள்ள பெண் எப்போதும் அவள் உணர்ச்சிகளால் ஓடமாட்டாள். கோபம் வந்தாலும் அவள் அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்வாள். சின்ன விஷயங்களுக்கு பெரிய சண்டை போட மாட்டாள். அவள் தெரியும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதிதான் பெரிய பதில். அவள் குடும்பத்தை ஒரு பொறுப்பாக மட்டும் பார்க்க மாட்டாள், அது அவளுக்கு ஒரு அழைப்பு. அவள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் உணர்வுகளையும் கவனிப்பாள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா, அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களா என்று கவனிப்பாள். அவள் வீட்டில் இருப்பதால் அந்த வீடு ஒரு அமைதியான இடமாக மாறும். அவள் எல்லாருக்கும் பிடிக்கணும் என்று வாழ மாட்டாள், ஆனால் தேவனுக்கு பிடிக்கணும் என்று வாழ்வாள். அதனால்தான் அவள் சில நேரங்களில் இல்லை என்று சொல்ல தெரியும். எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி செய்து அவள் தன்னை இழந்து போக மாட்டாள். அவள் மதிப்பு அவள் உள்ளத்தில் இருக்கிறது, மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் இல்லை. அவள் மற்ற பெண்களுடன் போட்டி போட மாட்டாள், அவள் யாரையும் ஒப்பிட மாட்டாள். என்றால் அவள் தெரியும், ஒவ்வொருவருக்கும் தனி பயணம் இருக்கிறது. அவள் தன் வாழ்க்கையை தான் சரியாக நடத்த வேண்டும் என்று நினைப்பாள். மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது அவளுக்கு முக்கியமில்லை, அவள் எப்படி இருக்கிறாள் என்பதுதான் முக்கியம். ஒரு ஞானமுள்ள பெண் மன்னிக்க தெரிந்தவள். அவளை காயப்படுத்தியவர்களை நினைத்து கொண்டு அவள் வாழ்க்கையை வீணாக்க மாட்டாள். அவள் மன்னிப்பாள். மறந்துவிட முடியாவிட்டாலும் அதனால் கட்டுப்படாமல் விடுவாள். அவள் மனசு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். ஏனென்றால் அவள் தெரியும், கசப்பான மனசு ஒரு நாளும் அமைதியை தராது. அவள் உதவிக்கரமானவள். யாராவது அவளிடம் உதவி கேட்டால் அவள் முடிந்தவரை உதவுவாள். அவள் கையில் இருக்கிறதை மட்டும் பார்க்க மாட்டாள், அவள் உள்ளத்தில் இருக்கிற அன்பை பகிர்வாள். சில நேரங்களில் அவள் செய்த நல்லதை யாரும் கவனிக்க மாட்டார்கள், ஆனால் அவள் அதனால் கவலைப்பட மாட்டாள். ஏனென்றால் அவள் செய்யும் எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அவள் நம்புகிறாள். அவள் தனிமையில் கூட பயப்பட மாட்டாள், என்றால் அவள் ஒருத்தி இல்ல என்று அவள் தெரியும். அவள் உள்ளத்தில் தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவளை தைரியமாக வைத்திருக்கிறது. அவள் இரவு அமைதியாக தூங்க முடியும், ஏனென்றால் அவள் நாளை பற்றிய பயத்தை தேவனிடம் ஒப்படைத்திருக்கிறாள். ஒரு ஞானமுள்ள பெண் தன் மதிப்பை அறிவாள். அவள் தன்னை குறைத்து நினைக்க மாட்டாள், அதே நேரத்தில் தன்னை உயர்த்தி பெருமைப்பட மாட்டாள். அவள் தன்னை எப்படி பார்க்க வேண்டும் என்று தெரியும். அவள் தன் வாழ்க்கையை மதிப்பாள், தன் நேரத்தை மதிப்பாள், தன் உறவுகளை மதிப்பாள். அவள் தோல்விகளை பார்த்து உடைந்து போக மாட்டாள். அவள் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வாள், அதிலிருந்து கற்றுக்கொள்வாள், மறுபடியும் எழுவாள். அவள் வாழ்க்கையில் விழுந்த இடமே அவளின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம் என்று பார்க்கிறாள். அவள் சின்ன சின்ன சந்தோஷங்களை மதிப்பாள். பெரிய விஷயங்கள் நடந்தால்தான் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்க மாட்டாள். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன உதவி, ஒரு அமைதியான நாள், இவையெல்லாம் அவளுக்கு பெரிய ஆசீர்வாதம். அவள் தன் வாழ்க்கையை வீணாக்க மாட்டாள். அவள் நேரத்தை கவனமாக பயன்படுத்துவாள். அவள் பேசும் வார்த்தைகளில் அர்த்தம் இருக்கும், அவள் செய்யும் செயல்களில் நோக்கம் இருக்கும். அவள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். அவள் தேவனை நம்புகிறாள், அந்த நம்பிக்கைதான் அவளின் அடிப்படை. எல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமல்ல, எல்லாம் சரியாக இல்லாத போதும் அவள் நம்பிக்கை விட்டுவிட மாட்டாள். அந்த நம்பிக்கைதான் அவளை காப்பாற்றுகிறது.
வழிநடத்துகிறது, உயர்த்துகிறது. இதுதான் ஒரு ஞானமுள்ள பெண்ணின் வாழ்க்கை. வெளியே பெரிய சத்தம் இல்லாமல், ஆனால் உள்ளத்தில் ஆழமான வலிமையுடன், தேவனோடு இணைந்து, அன்போடு, பொறுமையோடு, உண்மையோடு வாழ்கிற வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கும் தானாக கிடைக்காது. அது ஒரு தேர்வு, தினமும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை எடுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அவள் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவள் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையையும் மாற்ற முடியும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருக்க முடியும். இன்னைக்கு ஆரம்பிக்கலாம், இப்போதே ஆரம்பிக்கலாம். உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை அனுமதியுங்கள். ஞானம் உங்கள் வாழ்க்கையை